அன்பர்களே, இன்று பிரதோஷம். மணப்பள்ளி ஸ்ரீ பீமேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோமா? இந்த திருக்கோவிலில் பரமத்தி மோகனூர் சாலையிலே சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் இது உள்ளது. வனவாசத்தின் போது பாண்டவர்கள் மோகனூர் பாண்டமங்கலம் பகுதிக்கு வந்து காவிரியின் வடகரையில் தங்கினர். இவர்கள் சிவபூஜை செய்த பிறகே காலை உணவு எடுத்துக்கொள்வர். இந்த பகுதியில் சிவாலயம் இல்லாதது கண்டு கலங்கினர். உடனே பீமன் காவிரிக்கரை மணலில் சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி எல்லோரும் நீராடி சிவ வழிபாடு செய்து உண்டனர். பீமன் அமைத்த லிங்கம்தான் பீமேஸ்வரர் என பெற்றார். காலப்போக்கில் இந்த லிங்கம் மண்ணில் புதைந்து போயிற்று. ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த லிங்கம் மீண்டும் வெளிப்பட்டது. ஆலயம் எழுப்பி ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ பீமேஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பெற்றது. கருவறையில் லிங்க திருமேனியராய் சற்று சொரசொரப்புடன் திகழ்கிறார் பீமேஸ்வரர். மணலால் செய்ய பெற்றவர் அல்லவா. எண்ணெய் காப்பு அபிஷேகம் செய்யும் போது சுவாமி தேன் வண்ணத்தில் காட்சி தருவது இங்கு சிறப்பு. மேலும் தினமும் சூரிய உதயத்தின் போது சூரியனின் கதிர்கள் லிங்கத்தில் படுவது கண்கொள்ளாத காட்சி. அந்த காலத்தில் இவ்வூர் திருவிடபுரம் என பெற்றது. அதன் பின் காவிரி மணல் அதிகம் சூழ்ந்த காரணத்தினால் மணல் பள்ளி என்றாகி மணப்பள்ளி என இன்று வழங்குகிறது. ராஜேந்திர சோழரால் இந்த கோவில் கட்டப்பட்டது என்பதை கல்வெட்டுகள் கூறுகின்றன. ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன் கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. பாலாலயம் செய்யப்பெற்று 12 வருடங்கள் முடிந்தாலும் திருப்பணிகள் நிறைவேறாமல் உள்ளது. கோவிலின் தென்புறம் 10 ஆண்டுகளுக்கு முன் வெட்டிய போது விநாயகர், திரிபுர சுந்தரர், திரிபுர சுந்தரி, நடராஜர், சிவகாமி ஆகிய 50 உற்சவர்களை கண்டெடுக்க பெற்றன. இந்த விக்கிரகங்கள் கிடைத்த நேரம் 2017ஆம் ஆண்டு. இவ்வாலயத்திற்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பீமேஸ்வர் இந்த பகுதி மக்களுக்கு கண்கண்ட தெய்வம். இவரை வழிபட்டால் திருமணம், மகப்பேறு கிட்டிடும். பிரதோஷம், பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மகா சிவராத்திரி என்று 4 கால வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். கன்னி மூலை கணபதிக்கும் சங்கடகர சதுர்த்தி அன்று சிறப்பாக அபிஷேக ஆராதனை நடைபெறும். பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அன்று பைரவருக்கு பூசணிக்காயில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது இங்கு பழக்கம். ஆறுமுகப் பெருமான் 6 முகங்கள் 12 கரங்களோடு தேவியருக்கு திருக்காட்சி தருகிறார். இவருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், சந்தனம், கரும்பு சாறு, பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடை அகலும். ஆவணி மாதம் நடராஜர் சிவகாமி அன்னை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அன்று திருவீதி உலாவும் உண்டு. அன்று பக்தர்கள் 12, 24, 48 என எண்ணிக்கையில் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். பிரம்மா, லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர், உமாமகேஸ்வரர், விநாயகர், அதிகார நந்தி போன்ற சன்னதிகளிலும் இங்கே வழிபாடு நடைபெறுகின்றன. ஆடிப்பூரத்தன்று அம்பாளுக்கு வளைகாப்பு விழா நடைபெறுகிறது. மாங்கல்ய பாக்கியம், திருமணப்பேறு, மகப்பேறு வேண்டி இங்கு வழிபடுகிறார்கள். மகத்தான எதிர்காலம் அமைய மணப்பள்ளி பீமேஸ்வரரை வழிபட்டு ஓய்வோமாக. ஓம் நம சிவாய.